சிரித்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி விளையாடி ரொம்ப வருஷமாச்சு. ஸோ இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களை அழைச்சிட்டு வெளியில் போய் விளையாடுறது பாசிபிளே இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ வெயில் இருக்குது. ஸோ இன்டோர் கேம் மாதிரி எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பாட்டு வந்து சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை மாதிரி நான் வந்து சிரித்து என்ஜாய் பண்ண இடம் அப்படின்னா இதுதான். போனது என்னமோ பையனுக்காக தான், ஆனால் வந்து நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், என் ஹஸ்பண்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ண 199 கிராம்ஸ்க்கு 300 காயின்ஸ் மாதிரி கிடைச்சது. ஸோ நீங்கள் வெளியில் அழைச்சிட்டு போய் விளையாட விடுறதுக்கு இங்கே விட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து விளையாண்டா மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குட்டி குட்டியாக அந்த டாய்ஸ் வின் பண்ண மாதிரி இருக்கும். கூடவே பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னமோ வந்து எடுக்காத மாதிரி தான் இருக்கும். அதோட ட்ரிக் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க அங்கே ராஜா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 டாய்ஸ் மாதிரி வந்து எடுத்தோம். ஸோ இதில் முக்கால்வாசி எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் பையன் தான். ஏன்னா அவனுக்கு தான் வந்து அதில் இருந்தது எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ வரவங்க போகிறவங்க எல்லாமே அவங்ககிட்ட வந்து ட்ரிக்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டாயும் ஒவ்வொரு பாயிண்ட். ஸோ உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக வந்து டாய்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் குட்டியான இருக்கிற அந்த டாய்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிக்காக ஒரு டாய் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். என் பையன் விளையாடுறத பார்த்துட்டு நான் இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் விளையாடுறத பார்த்துட்டு நீங்களா தான் விளையாடுவீங்களா, நானும் விளையாடுவேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் வந்து விளையாண்டாங்க. இந்த சம்மரில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ நீங்களும் எங்களை மாதிரி என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாஜி கண்டிப்பாக வந்து போய்க்கோங்க. ஸோ அவங்களுடைய பிரான்ச்சஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க. பாய். சிரித்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி விளையாடி ரொம்ப வருஷமாச்சு. ஸோ இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களை அழைச்சிட்டு வெளியில் போய் விளையாடுறது பாசிபிளே இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ வெயில் இருக்குது. ஸோ இன்டோர் கேம் மாதிரி எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பாட்டு வந்து சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை மாதிரி நான் வந்து சிரித்து என்ஜாய் பண்ண இடம் அப்படின்னா இதுதான். போனது என்னமோ பையனுக்காக தான், ஆனால் வந்து நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், என் ஹஸ்பண்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ண 199 கிராம்ஸ்க்கு 300 காயின்ஸ் மாதிரி கிடைச்சது. ஸோ நீங்கள் வெளியில் அழைச்சிட்டு போய் விளையாட விடுறதுக்கு இங்கே விட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து விளையாண்டா மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குட்டி குட்டியாக அந்த டாய்ஸ் வின் பண்ண மாதிரி இருக்கும். கூடவே பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னமோ வந்து எடுக்காத மாதிரி தான் இருக்கும். அதோட ட்ரிக் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க அங்கே ராஜா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 டாய்ஸ் மாதிரி வந்து எடுத்தோம். ஸோ இதில் முக்கால்வாசி எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் பையன் தான். ஏன்னா அவனுக்கு தான் வந்து அதில் இருந்தது எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ வரவங்க போகிறவங்க எல்லாமே அவங்ககிட்ட வந்து ட்ரிக்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டாயும் ஒவ்வொரு பாயிண்ட். ஸோ உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக வந்து டாய்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் குட்டியான இருக்கிற அந்த டாய்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிக்காக ஒரு டாய் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். என் பையன் விளையாடுறத பார்த்துட்டு நான் இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் விளையாடுறத பார்த்துட்டு நீங்களா தான் விளையாடுவீங்களா, நானும் விளையாடுவேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் வந்து விளையாண்டாங்க. இந்த சம்மரில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ நீங்களும் எங்களை மாதிரி என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாஜி கண்டிப்பாக வந்து போய்க்கோங்க. ஸோ அவங்களுடைய பிரான்ச்சஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டீட்டெயில் செக்